ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் டைம் இந்த சேனலில் நான் டைலாக் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ இந்த வீடியோவை நான் June 25 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எடிட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ வரும்போது மந்த் எண்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா உங்களால் இன்னைக்கு நம்ம சேனலில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச பர்த்டே கிஃப்ட்லேயே தி பெஸ்ட் கிஃப்ட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்துருக்கு, பட் அது எல்லாமே அவங்க எனக்கு கொடுத்தது. பட் இதில் மட்டும்தான் நான் பாதி எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா பாக்கி சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து கிடைக்கிறதுனால 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் யூடியூப் வந்து அதை பொறுமையாக ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி நம்ம ஜாயின் பட்டன் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 1 Minute Fundamentals நேம் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சேனல் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனுக்காக 2023 ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் எனக்கு இருந்த தாட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 52 வீக்ஸ் இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறோம். அந்த வீடியோக்கு வியூஸ் போகுதோ இல்லையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, 52 வீக்ஸ் 52 வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனில் நியூ இயர் அன்னைக்கு 2023 முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் டாடா ஸ்டீல் ஃபண்டமெண்டல் அனலைசஸ். ஸோ அப்போலேருந்து நான் இந்த சேனலோட பேரை 1 Minute Fundamentals தான் வச்சேன். ஏன்னா நான் இந்த யூடியூப் வீடியோஸில் மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சேனலை உருவாக்கினேன். பட் எனக்கு எந்த இடத்துலையுமே ஃபண்டமெண்டல் அனலைசஸை ஷார்ட்ஸில் சொல்லி நான் பார்க்கவே இல்லை. மோஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ட்ரேடிங்காக தான் நிறைய ஷார்ட்ஸ் யூடியூப் சேனலில் இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஃபண்டமெண்டல் வீடியோஸ் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு இருந்தாலுமே ஃபுல் லாங் லென்த் வீடியோ. பட் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் எதுவுமே பெருசாக பார்க்கல. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்க்காக ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறனால 1 Minute Fundamentals அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுதான் இந்த சேனலோட ஃபேஸ் 1ஆகவே இருந்தது, நியூ இயர் ரெசல்யூஷன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் போச்சு, எந்த வியூஸுமே கிடைக்கல. பட் என்னோட ரெசல்யூஷனுக்காக நான் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னதான் வீடியோ உள்ளே நல்லா இருந்தாலுமே எடிட்டிங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. பட் அந்த எடிட்டிங்கையுமே தாண்டி முக்கியமான விஷயம் அந்த வீடியோவோட தம்ப்நெயிலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். வீடியோக்கு உள்ள குவாலிட்டியாக இருந்தால் பத்தாது, வெளியில் இருக்கிற அந்த பேக்கேஜ் பிக்சர் தான் தம்ப்நெயில். ஸோ அதை கிளிக் பண்ணால் தான் நம்ம வீடியோவே முதல்ல பார்ப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இருந்ததோட இதுதான் ஃபேஸ் 2. ஸோ ஷார்ட்ஸுக்குமே தம்ப்நெயில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த தம்ப்நெயில் தேவைப்படும் போது நான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஷார்ட்ஸை ஸ்வைப் பண்ணும்போது முதல் ஒரு 5 செகண்டுக்கு நம்ம பேசுகிறத மக்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஷார்ட்ஸோட மொத்த ரீச்சே இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். சொல்லிட்டு அந்த வீடியோவை போட ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு கிடைக்காத ஒரு ரீச் அது திருத்திக்கிறதுக்கு அப்புறமா பயங்கரமாக வந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த குட் வீடியோஸ் தான் நாட்கோ ஃபார்மாவோட ஃபண்டமெண்டல் அனலைசஸ் ஷார்ட்ஸ் ஃபார்மில் நான் போட்டிருந்தது. ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வெறும் ஒரு 30-40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் என்னோட கோலாகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு சேனல் வச்சுருந்தேன், மதன் கௌரி மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த சேனலுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க எல்லாருமே கூப்பிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லி நான் ஒரு 120 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருந்தேன். எப்படியாச்சும் அந்த 120ங்கிற மார்க்கை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இந்த சேனல் மூலமாக பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்னோட கோலாகவே வச்சுருந்தேன் இந்த 1 இயர்க்குள்ளே. பட் நியர்லி ஒரு 6-7 மந்த்ஸ் போயிடுச்சு. 20, 30, 40 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு வீடியோ அதில் நல்ல ஒரு தம்ப்நெயில் இருந்துச்சு. அதை விட முக்கியமாக முதல் 5 செகண்ட்ஸில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தேன். அதனாலேயே அந்த ஷார்ட்ஸுக்கு 1000 வியூஸ் கிட்ட கிடச்சிது. அந்த 1000 வியூஸ் கிட்ட போட்டோன்னே என்னோட ரீச்சுமே பயங்கரமாக போச்சு. ஜஸ்ட் 1000 வியூஸ் போனதுக்கு என் சப்ஸ்கிரைபர்ஸ் 50 பேர் ஏறிட்டாங்க. ஒரே வீடியோவில் நான் அந்த மார்க்கை கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இப்படி தான் பண்ணணும், இதுக்கு முன்னாடி பண்ணதில் ஒரு தப்பு இருந்துச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த கம்பெனி நேம் ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணும்போது மக்கள் மனசில் கியூரியாசிட்டி இல்லை. ஸோ அதனால் நம்ம கியூரியாசிட்டியை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். கடைசியில் தான் அந்த கம்பெனி நேமே ரிவீல் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தம்ப்நெயில் மாதிரியான பிக்சருமே அந்த ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுனால என்னோட சேனலுக்கு ஒரு ஷார்ட் ரீச் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ஒரு 100-200 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கெயின் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இது நம்மளோட சேனலோட ஃபேஸ் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம சேனல் ஃபேஸ் 3க்கு மூவ் ஆச்சு. அதுதான் 2024. அது வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் 52 வீடியோஸ் போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வீடியோஸ் போட்டு 56 வீடியோஸ் வரைக்கும் நான் போட்டிருந்தேன். அப்போ தான் 2024 ரெசல்யூஷனில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணேன். நம்ம இதுக்கு மேலே அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் 10 லாங் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்படி நம்ம பழைய வீடியோஸ் யாருமே பார்க்கலையோ, இந்த வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக 10 லாங் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக நான் முதல்ல ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணது ஐடிசி, ஆனந்த் சாரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக். ஸோ அந்த ஐடிசி ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் என்ன ஒரு 20-30 வியூஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2K வியூஸ் போயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதுக்கு அடுத்த சில வீடியோஸ் போட ஆரம்பித்தேன்.
பட் அந்த வீடியோஸ்க்கு நான் எதிர்பார்த்த மாதிரி 20-30 வியூஸ் தான் போச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த லாங் வீடியோஸ் போட்டிருந்தேன் இந்த ஃபேஸ் 3ல. பட் நான் அங்கே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தம்ப்நெயில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் கிளிக் ஆகும், அப்போ தான் நம்ம வியூஸ் போகும் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்டாக ஆனந்த் சாரோட ஃபோட்டோவை என்னோட தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். ஸோ என்னோட சேனல் பார்க்குறவங்க யாரும் ஆனந்த் சார் தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இருந்தீங்க அப்படின்னா மணி பேசுங்கிற சேனல் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பரான சேனல். ஸோ ஏன் ஆனந்த் சாரை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ண கற்றுக்கிட்டது ஆனந்த் சீனிவாசன் கிட்ட இருந்து தான். நிறைய பேருக்கு அவரை பிடிக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். பட் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், நான் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட கண்டென்ட் பார்த்துருக்கேன் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. அங்கே எல்லாமே எனக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், பட் ஒரு கன்விக்ஷன் இருக்காது அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குறைஞ்சாலும். ஸோ என்ன பண்ணால் எனக்கு அந்த கன்விக்ஷன் கிடைக்கும், எப்படி என்னால் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட இந்த ஸ்டாக் கீழே போனாலும் இது மேலே தான் போங்கிற நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஆனந்த் சாரோட வீடியோஸ் கிடச்சிது. ஸோ அந்த வீடியோஸில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், ப்ரொமோட்டர் ரொம்பவே முக்கியம். ப்ரொமோட்டர் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை நம்ம நம்புவோம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ப்ரொமோட்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்ம அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கம்பெனியை வேல்யூவேஷன்லாம் பண்ண தெரியும், பட் இந்த ப்ரொமோட்டர் அனலைசிஸ்ங்கிறது எனக்கு கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ரொமோட்டர் அனலைசிஸ் பண்ணுறது எப்படின்னு தேடினப்போ எனக்கு பெருசாக கிடைக்கல. பட் நான் டேரெக்டாக ஆனந்த் சாரோட தம்பியான வினோத் ஸ்ரீனிவாசனுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், எனக்கு ப்ரொமோட்டர் அனலைசிஸ் பண்ண சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு 1 லைன் எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு. அந்த 1 லைனை வச்சுட்டு நான் ப்ரொமோட்டர் அனலைசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து ப்ரொமோட்டர் அனலைசிஸை என்னோட வீடியோஸில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தேன். அது நம்ம சேனலோட ஒரு யூனிக் பாயிண்ட்டாகவே மாறிச்சு. ஸோ இந்த ஃபேஸ் 3ல சில வீடியோஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபேஸ் வீடியோலாம் நான் போட மாட்டேன், ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணார், ப்ரோ நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், எங்களுக்கும் அதிகமாக கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் 4 நோக்கி மூவ் ஆக ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய முதல் ஃபேஸ் வீடியோ. இது வரைக்குமே நான் பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போட்டாலுமே தம்ப்நெயில்ல ஆனந்த் சார் ஃபோட்டோவை போட்டு கிளிக் பைட் பண்ணியிருப்பேன். அதை வச்சு தான் நான் எல்லா ஆடியன்ஸுமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஆர் ரைட், ஆக்சுவலி வாட் ஐ டிட் வாஸ் ராங். பட் எனிவேஸ் அது மூலமாக தான் நான் கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் ஃபேஸ் 4ல் நான் ஆனந்த் சாரோட ஃபோட்டோஸ் இல்லாமல் என்னோட ஃபேஸ் வீடியோ பண்ணிவிட்டு வித்தவுட் ஆனந்த் சார் ஃபோட்டோ நான் தம்ப்நெயில்ஸை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அங்கே நான் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். எந்த வீடியோஸ்க்குமே சுத்தமாக வியூஸே போகல, ரொம்ப மோசமாக தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமான காரணம் ஆனந்த் சாரோட ஃபோட்டோவை தூக்கினதுக்கப்புறமா அந்த கிளிக் பைட் ஃபேக்டர் போயிடுச்சுங்கிறதுனால தான். பட் ஸ்டில் எனக்கு ஹோப் தர மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, ப்ரோ வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வீடியோ போட்டுனேங்க, கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் அந்த டைமில் என்னோட குட் ஃப்ரெண்ட் கருண் வந்துட்டு, இல்லை நீ கிளிக் பைட் பண்ணாத, இப்படியே வீடியோஸ் போடு, தம்ப்நெயிலை மட்டும் பெட்டராக்கு, நான் முடிஞ்சால் உனக்கு எடிட் பண்ணி தரேன், அது வரைக்கும் நீ உன்னோட தம்ப்நெயிலை பெட்டராக்கி மட்டும் போடு, கண்டிப்பாக வியூஸ் போகும்னு சொல்லிட்டே இருந்தான். ஸோ அதனால் நான் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் ஒரே ஒரு வீடியோ பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அது என்ன வீடியோன்னு கூட எனக்கு இப்போ தெரில. பட் அங்கேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம தம்ப்நெயிலை ஒழுங்காக பண்ணாலே போதும், உள்ள கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஏன்னா அந்த ஒரு வீடியோ போச்சு அப்படின்னா இதுக்கு மேலே போடுற வீடியோஸில் கண்டிப்பாக போகுங்கிற நம்பிக்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணேன். அப்புறம் இந்த மைக்லாம் கூட வாங்கினேன். அதுலேருந்து நம்ம சேனல் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டே போச்சு. அண்ட் ரீசெண்டாக ஐடிஎஃப்சி வீடியோவாக இருக்கட்டும் அண்ட் பிஜி இன்விட் வீடியோலலாம் பயங்கரமான வியூஸ் போயிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்மே வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, அப்புறம் ஏன் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை இந்த சேனலில் 1 மினிட் ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிற நேமில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஏன்னா நம்ம சேனலோட நேமை மாற்ற போகிறேன். ஏன்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் 1 மினிட் ஃபண்டமெண்டல்ஸ்னு சேனல் நேம் வச்சுட்டு 10 நிமிஷமாக 30 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தா சேனல் நேமுக்கும் கண்டென்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக நான் என்ன சேனல் நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக உங்ககிட்டயே கேட்கலான்னு தான் வந்தேன். பட் இந்த சேனல் வந்து லாஸ்ட் கிடையாது. இதை தவிர இன்னும் 2-3 சேனல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தோடையும் முக்கியமாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் தான் யோசிக்கிறேன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆங்கிளில் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால் எனக்கு எப்படியுமே என்னோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் கண்டிப்பாக ஒரு பிராண்ட் நேம் தேவை. ஸோ அந்த பிராண்ட் நேமை நான் தேடிட்டு இருந்தேன். ஏன் அந்த பிராண்ட் நேமை நம்ம யூடியூப்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுலேருந்து உருவாகின ஒரு பிராண்ட் தான் நிட்ஸ், NITS நிட்ஸ். ஸோ இந்த நிட்ஸுங்கிற நேமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மினிட் ஃபண்டமெண்டல்ஸுங்கிறத கோர் கான்செப்டை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தேன். ஸோ மினிட்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட் ஆக்கி NITS நிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த சேனலோட ஒரே கோலாக இருந்தது, வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அந்த வேல்யூ உங்களோட டைமுக்கு உங்களுடைய காஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுக்கு நம்ம சேனல் பார்க்கும்போது மோஸ்ட்டாக ஒரு ஸ்டாக் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். அதை அவங்களுடைய டைமுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதையே நம்ம சேனலோட டேக் லைனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிட்ஸ் வி வேல்யூ யுவர் டைம் அப்படிங்கிறது தான்
இந்த பிராண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த பிராண்டிங்கில் இந்த சேனல் பேர் ஃபைனான்ஸ் நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் ஃபைனான்ஸ் நெட்ஸ்? ஆக்சுவலாக நான் ஸ்டாக் நெட்ஸ்னு வைக்கலாம்னு யோசித்தேன், ஃபண்டமெண்டல் நெட்ஸ்னு வைக்கலாம்னு யோசித்தேன். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஃபைனான்ஸ் நெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் சேனலில் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் நான் என்ன நினச்சேன்னா, ஆல்ரெடி இந்த ஃபைனான்ஸ் பற்றி இன்சூரன்ஸ் எடுக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணுங்கிறதுலாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதே அரசமாகவே திருப்பி நம்மளும் ஏன் அரைப்பானேன்னு தான் நான் இருந்தேன். பட் எங்கள் வீட்லேயே நான் பேசினப்ப, இல்லை ஒன்றுமே ஃபைனான்ஷியல் லிட்ரஸிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒய் நாட் நம்மளும் இந்த ஃபைனான்ஸில் பேசிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் இதை நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எல்லாரும் பண்ணுற அதே வீடியோ தான் நீயும் பண்ண போறியா? இன்சூரன்ஸ் வாங்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் வைன்னு சொல்ல போறியான்னு பார்த்தீங்கன்னா, எஸ். பட் அதை எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறதில்ல. இன்சூரன்ஸ் வாங்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை எப்படி வாங்கணுங்கிறதுக்கான வியூஸை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் எந்தெந்த இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் எதை நம்ம வாங்கலாம், ஸோ கரண்ட்டாக இன்சூரன்ஸில் என்னெல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் நான் எந்த இன்சூரன்ஸை சூஸ் பண்ணேன், அண்ட் இந்த இன்சூரன்ஸை நான் எதுக்காக சூஸ் பண்ணேன், நீங்கள் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸை சூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்பவே இன்டெப்த்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ஸை பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்குள்ளேயே ஒருத்தருக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. ஸோ ஒரு கன்சர்வேட்டிவான பர்சனுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, வில்லேஜில் இருக்கிற பர்சனுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த எஃப்டி செட் ஆகும், யாருக்கு எஃப்டி செட்டே ஆகாது, யார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம், பாண்ட்ஸ்குள்ளே யாரெல்லாம் போகலாம், என்னெல்லாம் வகையான பாண்ட்ஸ் இருக்குது, இதை தவிர இன்சூரன்ஸ்லேருந்து கோல்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸை பற்றி நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட்டை மொத்தமாக விட்டுற போகிறதில்ல, ஒரு சின்ன ஷார்ட் டைம் பிரேக் எடுக்க போகிறோம். ஸ்டில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுற வீடியோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸுக்கு நம்ம இந்த ஃபைனான்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பர்சனல் ஃபைனான்ஸாக உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அதிகப்படுத்திட்டு, பட் உங்களுடைய ஃபைனான்ஷியல் லிட்ரஸியுமே அதிகப்படுத்திட்டு இந்த சேனலோட ஒரு கோலாக எடுத்துகிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறோம். அதனால தான் ஃபைனான்ஸ் நெட்ஸ்னு வச்சுருக்கோம். பட் இது ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறமா, ஒரு பிகினர்ஸ் கைட் மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதை கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ ஜாயின் பட்டன் வந்திருக்கு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணுற மாதிரி நானும் ஆப்வியஸாக நான் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும், அந்த ஸ்டாக்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறது, நான் எதெல்லாம் வாங்குறனோ அதெல்லாம் ரிவீல் பண்ண போகிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் உங்களுடைய அந்த 39-40 ருபீஸை கொடுத்து என்னோட ஸ்டாக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நான் நினைக்கல. எஸ், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, இவன் இந்த சேனலில் இந்த வீடியோ போடுறான், அந்த ஸ்டாக்கை நானுமே வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் அது மட்டுமே என்னால் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நான் லைவ் கூப்பிட போகிறேன். ஆப்வியஸாக இது ரேண்டமாக யாராவது ஒருத்தர் கால் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபைனான்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இட்ஸ் பர்சனல் ஃபைனான்ஸ். ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொருத்தருக்கு கம்ப்ளீட்லி ராங்காக இருக்கலாம். அண்ட் ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டாக தப்பாக தோன்ற எஃப்டி ஒருத்தருடைய லைஃப்பில் முக்கியமான பார்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய பர்சனலாக ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ் இப்போ எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் எடுத்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸை நான் தரப்போகிறேன். ஆப்வியஸாக நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸும் கிடையாது, ஃபைனான்ஷியல் பிளானரும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஸோ உங்களை நான் டைரெக்டாக லைவில் எடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அதையுமே நான் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே காமிக்க போகிறேன். அண்ட் இதை தவிர நம்மளுடைய சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் வருதோ அதெல்லாம் சீக்கிரமாகவே உங்களால் பார்க்க முடியாத மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கும் மேலே ஆக்சுவலாக இன்னும் நிறைய நம்மளால் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த ஜாயின் பட்டன்லையும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஜாயின் பட்டன் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், அதுலேருந்து நம்ம என்ன புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணலாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே சேர்த்து பண்ணுறேன். இப்போதைக்கு இது 3 தான் என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து சேனலோட லாஸ்ட் வீடியோ இல்லை, சேனலோட அப்டேட் வீடியோ. நம்ம சேனல் 4th ஃபேஸ்லேருந்து இப்போ 5th ஃபேஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து இன்னும் 1000 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி சேனலை மானிட்டைஸுமே பண்ணிவிடுவோம். அண்ட் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமாவே ஒரு ஸ்டுடியோ செட்டப்லாம் சீக்கிரமாகவே கொண்டு வரேன். சேனலில் நிறையவே அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. அண்ட் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வேறு சில வீடியோஸுமே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெறும் அப்டேட் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கான ஒரு கம்ப்ளீட் மீனிங் உங்களுக்கு புரிய வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை.